பெரியார் பல்கலைக்கழகத்தில் காவல்துறை சோதனை. சேலம் பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் காவல்துறையினர் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி வருகிறது. பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் அறை மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடைபெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. துணைவேந்தர் ஜெகநாதன் கைது சம்பவத்தை அடுத்து இந்த சோதனை நடைபெறுகிறது. துணைவேந்தராக பணியாற்றும் போது வணிக நிறுவனத்தை தொடங்குவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதனை காவல்துறையினர் நேற்று அதிரடியாக டிசம்பர் 26 கைது செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 3 குழுக்களாக இணைந்து துணைவேந்தர் அலுவலகம், இல்லம் ஆகிய இடங்களில் சோதனை நடத்தி வருகிறார்கள். பெரியார் பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் பணியாளர்கள் நிரப்புவதில் சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு பின்பற்றப்படாததும், பல்கலைக்கழக பேராசிரியர், ஆராய்ச்சி படிப்பு மாணவர்களிடம் பாலியல் அத்துமீறல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இதற்கெல்லாம் காரணம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பொறுப்பில் இருந்து வரும் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் என்பது வெளிப்படையாக இருந்ததும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. இதனிடையே பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் போது பல்வேறு பகுதிகளில் நபர்களை இணைத்து வணிக நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். தனியார் கல்லூரிகளை தொடங்குவதற்கான அனுமதி வழங்கும் அறக்கட்டளையாகவும் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது என்று கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தை பல்கலை அதிகாரிகள் கொண்டு செயல்பட வைத்ததும், அரசு நிதியை தவறாக பயன்படுத்துவதும், கல்வி வளர்ச்சிக்காக ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யாத நிலையில் தன்னுடைய சொந்த நிறுவனத்தை லாபம் பெற செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்து, இது தொடர்பாக பல்கலைக்கழக தொழிலாளர் நலச்சங்க ஆலோசகர் இளங்கோவன் அளித்த புகாரின் அடிப்படையில் துணைவேந்தரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருந்து வருகிறது.